அவர் சொன்னதை முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்கணும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும். இதை வந்து திமுக தான் சொல்கிறேனே, திமுக என்றாலே பொய்யான பரப்புரைகளை பரப்புறது தான் திமுகவோட செயல்பாடாகவே முதல் செயல்பாடாகவே இருக்கும். இது எதுக்கு சொல்ல வரோம்னா, அவரை சொன்னது என்ன அதை முதல்ல புரிஞ்சிக்கணும். அதை விட்டுட்டு மற்றதெல்லாம், அதாவது ஒரு அறநிலையத்துறையிலேருந்து நம்ம வந்து நிதி எடுத்து கல்லூரிகள் கட்டுறோன்னா, அப்போது மற்ற துறையில் வருமானங்கள் என்ன ஆச்சு, அதில் நீங்கள் கட்டியிருக்கலாமே என்றதான் அவர் பதிவு பண்ணுறார். மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்கள். உங்களுக்கு வந்து பத்திரப்பதிவோட வருமானங்கள் என்ன மாதிரியான வருமானங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் டாஸ்மாகில் வருமானங்கள் எப்படி வருதுன்றதும் தெரியும். இதுபோல் இபி எல்லா துறைகளிலும் வருமானங்கள் வரத்தான் செய்யுது. இது இல்லாமல் 4.5 ஆண்டுகளில் நீங்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு நெருங்கிட்டீங்க, கடன் வாங்கியிருக்கீங்க. இதிலலாம் கட்டாமல் நீங்கள் இதில் கட்டுறீங்கன்றது தான் ஒரு கேள்வி எழுப்புறாரு. தவிர இதை திமுக பார்த்தீங்கன்னா, அதாவது கோயிலேருந்து காசு எடுத்து நிதி கட்டுறாங்க, அதை வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இவங்க தான் இதை தேவையான மக்களுக்கிடையே தவறுதலான புரிதலை கொண்டு போகணும்னு நினைக்குது திமுக. ஆனால் அது உண்மையே கிடையாதுங்க. அவர் ரொம்ப நல்ல நோக்கத்துல தான் அவர் பேசினார். ஆமா, அவர் சொன்னதை எதிர்கட்சிகள் சரியா புரிஞ்சுக்கல. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை வந்து உள்நோக்கத்துடன் திமுக அரசு வந்து இதை கையாளுது இது. ஆனால் அவர் சொன்னது என்னன்னா, இவ்வளோ துறைகளில் நீங்கள் வருமானம் வருது, பதிவுத்துறையில் வருமானம் வருது அப்படின்னு 4 மடங்கு உயர்ந்து போச்சுங்க.